Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன அப்படினா ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி ரீடர்னு தனித்தனியா படிச்சிருப்போம். இப்போ அவங்களுடைய ஆத்தர்ஸ் டீடைல் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த ஆத்தர்ஸ் டீடைல் மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நமக்கு 6th ஸ்டாண்டர்ட பொறுத்த மட்டும் ப்ரோஸ் வந்து எத்தனை ப்ரோஸ் இருக்கும் அப்படினா 7 ப்ரோஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 7 ப்ரோஸ் இருக்கும். அந்த 7 ப்ரோஸ்ல ஒரே ஒரு ப்ரோஸ்க்கு மட்டும் தான் ஆத்தர் நேம் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி ரீடர் எல்லாருடைய ஆத்தரையும் கோர்வையாக படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸில் ப்ரோஸ் வந்து மொத்தம் 7 ப்ரோஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 7 ப்ரோஸில் வந்து ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு மட்டும் ஆத்தர் கிடையாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போயத்தை ப்ரோஸை எழுதினவங்க யார் அப்படின்னா லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி அப்படிங்கிறவங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ப்ரோஸை எழுதினவங்க யார் அப்படின்னா லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படிங்கிற இந்த ப்ரோஸை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் த அட்டிக். இந்த அட்டிக் அப்படிங்கிற போயமை ப்ரோஸை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சத்யஜித் ரே அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து டெக் ப்ளூமர்ஸ்க்கு வந்து ஆத்தர் கொடுத்துருக்க மாட்டாங்க. த லாஸ்ட் லெசன் அவது யார் எழுதியிருப்பா அப்படின்னா அல்ஃபோன்ஸ் டாடட் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாங்க. அடுத்து த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஆர்தர் கோனான் டாயில் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. நல்லா பாருங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த நைட் த கோஸ்ட் காட் இன் இந்த ப்ரோஸை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் த அட்டிக் இந்த ப்ரோஸை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சத்யஜித் ரே எழுதியிருப்பாங்க. த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற ப்ரோஸை யார் எழுதியிருப்பா அப்படின்னா அல்ஃபோன்ஸ் டாடட் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற இந்த ப்ரோஸை யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஆர்தர் கோனான் டாயில் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போயம். 10th ஸ்டாண்டர்டில் வந்து டோட்டல் 7 போயம்ஸ் இருக்குது. அந்த 7 போயம்ஸ்க்குமே நமக்கு ஆத்தர் இருக்காங்க. லைஃப் அப்படிங்கிற போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. லைஃப்ங்கிற போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. கிரம்பிள் ஃபேமிலி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா எல்எம் மோண்ட்கோமரி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஐ எம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போயத்தை வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா ராக்கி நைரானி ஸ்ரீக் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிற போயத்தை யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஆசப்ஸ் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் அப்படிங்கிற போயத்தை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ரட்யார்ட் கிப்ளிங் அவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து நோ மென் ஆர் ஃபாரின் இந்த பர்டிகுலர் போயமை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வல்கனர் கிர்கப் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் இந்த போயம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியா புஷ் அவங்க எழுதியிருப்பாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன். லைஃப் போமை எழுதினவங்க யார் அப்படின்னா ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த கிரம்பிள் ஃபேமிலி எழுதினவங்க யார் அப்படின்னா எல்எம் மோண்ட்கோமரி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஐ எம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போமை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ராக்கி நைரானி ஸ்ரீக் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிற இந்த போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா ஆசப்ஸ் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் அப்படிங்கிற போமை யார் எழுதியிருப்பாங்கன்னா ரட்யார்ட் கிப்ளிங். நோ மென் ஆர் ஃபாரின் அந்த போயத்தை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வல்கனர் கிர்கப் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற போமை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நதியா புஷ் அவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி சப்ளிமெண்டரி ரீடருக்கும் நமக்கு ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த டெம்பஸ்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி ரீடரை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாங்க. ஜிக்ஸாக் அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பாங்கன்னா ஆஷா
நெஹ்மியா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து ஸ்டோரி ஆஃப் மிலனுக்கு ஆதர் கொடுத்துருக்கல. த ஏஜ்டு மதர் அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பா அப்படின்னா மார்ஷோ பாஷோ அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து எ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜூல்ஸ் ஒன் பற்றி தமிழில் கூட ஒரு பாடம் நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சயின்ஸில் வந்து ஒரு பாடம் படிச்சிருப்போம். அடுத்து த லிட்டில் ஹீரோ ஆஃப் காலன், இது வந்து யாரும் பர்டிகுலராக எழுதினது கிடையாது. இது வந்து எதுலேருந்து அடாப்ட் பண்ணது அப்படின்னா அடாப்டட் ஃப்ரம் த எட்ரா ஆஸ்டின் பிளைஸ்டெல் அண்ட் மேரி ஃப்ரான்சஸ் பிளைஸ்டெல், இதிலிருந்து எடுத்தாளப்பட்டது இது. அடுத்து எ டைலமா, இது வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சிலாஸ் வேர் மிச்சேல் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. டெம்பஸ்ட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாங்க. ஜிக்ஸாக் வந்து ஆஷா நேமியா எழுதியிருப்பாங்க. த ஏஜ்டு மதரை யார் எழுதியிருப்பா அப்படின்னா மார்ஷோ பாஷோ அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. எ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சப்ளிமெண்ட் ரீடரை யார் எழுதியிருப்பாங்கன்னா அடாப்டட் ஃப்ரம் எட்ரா ஆஸ்டின் பிளைஸ்டெல் அண்ட் மேரி ஃப்ரான்சஸ் பிளைஸ்டெல், இந்த இதிலிருந்து எடுத்தாளப்பட்டது தான் இந்த பர்டிகுலர் சப்ளிமெண்ட் ரீடர். அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்திருப்பாங்க. அடுத்து டிலமா அப்படிங்கிற இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் டிலமா இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சிலாஸ் வேர் மிச்சேல் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இதுதான் நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆத்தர்ஸ் நேம் லிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராவது படிக்கிறாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.